அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபிலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இஃப்தார் மீட்டுக்கு போகிறோம். அதோட விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். மார்னிங் 11 o'clockலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். என் டாட்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இஃப்தார் மீட் பிளான் பண்ணியிருக்காங்க. நான் சிக்கன் ஸ்லைடர் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு 12 மணிக்கு வேலையை ஆரம்பித்தேன். 300 கிராம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மசாலா 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாலாம் கையில் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பட்டர் 2 ஸ்பூன் போட்டு சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகாய் வெங்காயம் வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்து 2 ஸ்பூன் பட்ரு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு மல்லிக்கீரை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து பன் எடுத்து நடுவில் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு தோசைக்கல் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கட் பண்ண பண்ணை இந்த மாதிரி வச்சு சாஸ் எடுத்து நம்ம தடவிக்கலாம். 2 சைடும் நல்லா தடவிட்டு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நடுவில் வச்சுக்கலாம். நடுவில் இந்த மாதிரி வச்சு சிக்கனை எல்லா சைடும் படுற மாதிரி ஃபுல்லாக பன்னு ஃபுல்லாக வச்சிடலாம். சீஸ் எடுத்து அது மேலே வச்சு மேலே பண்ணை போட்டு மூடி நம்ம பட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அது மேலே தடவிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பண்ணையும் செஞ்சு வச்சுங்க. செஞ்சு வச்ச பண்ணை ஏர் ஃப்ரையில் வச்சு பன்னுக்கு மேலே சீஸை தூவி 180 டிகிரியில் 5 நிமிஷம் வைங்க. உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா தோசை தவாலையை வச்சு மூடி போட்டு நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது சிக்கன் ஸ்லைடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 12 ப்ரெட்டையும் இதே மாதிரி 4 நாளாக வச்சு ஏர் ஃப்ரையில் வச்சு எடுத்தேன். மேலே கிறிஸ்பியாக செம சாஃப்டாக இருந்துச்சு. கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேக்கு ஆர்டர் பண்ணியிருந்தா கேக்கு 2 மணிக்கு தான் வந்துச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வைக்கிறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு தான் கிளம்புனோம். நாகப்பட்டினம் தான் இப்போ போயிட்டுருக்கேன். நாகப்பட்டினம் ஃப்ரெண்டு வீட்டில் தான் மீட்டப் வச்சுருக்கா. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே 2 ஃப்ரெண்டு வந்துட்டா. நான் போய் கொஞ்ச நேரத்தில் மற்ற ஃப்ரெண்டெலாம் வந்துட்டா. ஃப்ரெண்டு வீட்டில் பீஸா ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. நாங்களும் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போகிற கலர் சேலஞ்ச் பண்ணா. ஒரு ஃப்ரெண்டு பூனைக்குட்டி கொடுத்தா, சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டு நைட் லேம்ப் கொடுத்தா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு ஃப்ரெண்டு லிப்பாம் கொடுத்தா. இன்னொரு ஃப்ரெண்டு ஜுவல்லரி ஆர்கனைசர் கொடுத்தா, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டு பெண்டன்ட் கொடுத்தா. என் பொண்ணு பெலாவிட்டா பர்ஃப்யூம் கொடுத்தா. எல்லார கிஃப்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. கிஃப்டெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஃப்ரூட் பிளேட்டை ரெடி பண்ண போகிறாலாம். அகலே எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நாங்களும் சொல்லிட்டோம். சூப்பராக ஃப்ரூட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செம்மையாக இருக்குது. இஃப்தார் டைம் வந்துடுச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. எங்களுக்கு ஒரு சைடு எடுத்து வச்சுட்டா. நாங்கள்லாம் ஒரு சைடு இங்கே உட்காந்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னொரு சைடு உட்காந்துக்கிட்டா. ஒவ்வொரு ஃப்ரெண்டிடமாவும் ஒன்று செஞ்சுட்டு வந்தா. சிக்கன் பீஸா, சிக்கன் கட்லெட், மக்ரோனி, சிக்கன் ஸ்லைடர், ஃப்ரூட் கஸ்டர்ட், மொஹப்பத் கா சர்பத், கடல் பாசி. ஒரு ஃப்ரெண்டிடம்மா ஃப்ரூட்ஸாக வாங்கிட்டு வந்துட்டா. எல்லாத்தையும் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி சூப்பராக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தா. இஃப்தார் டைம் வந்துடுச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோம்பு திறந்தோம். எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்துச்சு.
எல்லாரும் பேசிக்கிட்டு ஜாலியாக நோம்பு திறந்தோம். பிள்ளைகளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து மீட்டப் போகிறது எங்களுக்குமே செம்ம ஜாலியாக இருக்குது. கேக்கை பாருங்கள், சூப்பராக போகிற மாடலில் செஞ்சுருக்கா. கேக்கை வெட்டி எல்லா அம்மாமாருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா. எல்லாரும் சாப்பிட்டோம். நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே எல்லோரும் ஒவ்வொரு ஆளாக கிளம்பிட்டோம். ஆலியூர் ஃப்ரெண்டும் வேளாங்கண்ணி ஃப்ரெண்டும் சீக்கிரம் கிளம்பிட்டா, டைம் ஆகுதுன்ட்டு. நாங்கள் 9 மணிக்கிட்ட தான் கிளம்புனோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விழாக்கு சஃபினா சஃபிலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.